குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. ஒரு அரசியல்வாதி சரி, நல்லதும் செய்கிறாரு, சரி, கெட்டதும் செய்கிறாரு. சரி, அதே மாதிரி இறைவன் நல்லதும் செய்கிறவங்களுக்கும் நீ சொன்ன மாதிரி நல்லதும் செய்கிறதும் சரி தனி முடியாது. சரி. அப்போ அரசியல்வாதி செய்கிறது நல்லது கெட்டது கேட்டால் அவன் கடைசியில் அவனோட முடிவு காலத்தில் வந்து அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் செய்கிற செயல் பாதி நல்லது செஞ்சுட்டான். கடவுள் நல்லவனா கெட்டவனா? கடவுள் நல்லவனா கெட்டவனா? நீ நல்லவன் தான். நீங்க என்ன எதுக்கும் துணை? நான் சொல்றது வேணா, நீ சொல்லு. சொன்னதுல இருந்து சொல்றேன், கலவன் எது பொதுவானவன், எல்லாரும் பொதுவானவன். அரசியல்வாதி பொதுவானவன். யாருக்கு பொதுவானவன் அரசியல்வாதி அப்படின்னா, அவனை சார்ந்தவனுக்கு அவன் நல்லதை செய்யறவங்களாம் அவளுங்க அவனை போற்ற போறாங்க, வாழ்த்த போறாங்க, கும்பிட போறாங்க. ஆப்போசிட்டுக்காரன் வருத்தப்பட போறான். அதுக்குனால அவனுக்கு என்ன பலனு? அவனுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? சரி, இவன் போய் இன்னொரு அரசியல்வாதி வந்தான்னா இந்த குரூப் வாழ்த்த போது அவனை, இவனை திட்ட போறான். இதனால அவனுக்கு என்ன பாதிப்பு? ஒரு பாதிப்பும் இல்லை. யாரோட யார் சேர்ந்து இருக்கிறானோ அந்த நேரத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் மனித பிறவி. இறைவன் அப்படிப்பட்டவன் இல்லை. அவனும் ஒரு அரசியல்வாதி மாதிரி தான். எப்படி அரசியல்வாதி மாதிரி அப்படின்னா, அவனை யாரு முழுகுறானோ, அவனுக்கு எவ்வளவு துன்பங்களை கொடுத்தானோ, அவன் இறைவனுடைய பாதத்தை உடலையோ அவனுக்கு அவன் நல்லவனாவே இருக்கிறான். எவன் அவனை பட்டும் படாத நினைக்கிறானோ, எவன் அவனை நினைக்கல, அவனுக்கு பின்னாடி இருப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இறைவன் கூட ஒரு அரசியல்வாதி மாதிரி தான். யார் அவனை முழுமையா நம்பி அவனோட அர்ப்பணிக்கிறானோ அவன் காப்பாத்திடுறான். அரசியல்வாதி அப்படிதான். அவனை நம்பி அவன் காலை பிடிச்சி நீ எவன் தொங்குறான், அவனுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அவன் செய்துடுறான். அவனை எதிர்க்கிறவனுக்கு துன்பத்தை கொடுக்குறான். இறைவனை எதிர்க்கிறவனுக்கு துன்பத்தை கொடுத்தான். 2 பேரும் ஒரே மாதிரி தான். இது மாதிரி அவருக்கு மட்டும் கிடைச்சதுன்னா கிடையாது. அவர் பெருங்காய டப்பாவா இருந்தாரு. அந்த வாசனை, பிறவி வாசனை தொடர்ந்ததுனால முருகர் அவரை காப்பாற்றி அவருக்கு வேலில் நாக்கில் எழுதி அவரை பாட வச்சாரு. இன்னைக்கு திருப்புகழ் நமக்கு கிடைச்சிது. அதே மாதிரி வால்மீகி ஊரெல்லாம் திருடிக்கிட்டு இருந்தாரு, கொள்ளடிச்சு போய் வீட்டில் போட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு பொறி தட்டுது. எப்படின்னா, நாரதர் ஒரு முனிவர் வேஷத்தில் வந்து வால்மீகி இவனா ஊரெல்லாம் போய் இது மாதிரி ஒரு திருமண கூட்டத்தையே மடக்கி எல்லாத்தையும் கட்டிடுவோம். அப்போ ரொம்ப பாவம், ஐயோ பாவம் இப்படி ஆகிப்போச்சு. அப்போ ஒரு அவதாரம் எடுத்து அவரே வந்து நாரதரே வந்து, என்னப்பா விஷயம், ஏன் இப்படிலாம் திருடிட்டு இருக்கானா, என்ன உனக்கு என்ன வேணும் சொல்லணும். எப்போ நீ திருடி எத்தனை போய் கொடுக்குறிய, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு இது சம்மதமா? அதெல்லாம் சம்மதம் கடமை என்று நான் அவங்களுக்கு சோறு போடணும் இல்லையா, அதனால நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு. இல்லை இது பாவமாச்சாப்பா, இந்த பாவத்தில் அவங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையான்னு கேளு. இருக்குன்னா அந்த பாவத்தில் பங்கு எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் உனக்கு குறையும். ஏன்னா பாதி பங்கு அவங்க எடுத்துருவாங்க, மீதி தான் உனக்கு. எடுத்துக்கிறாங்களா கேளு. எடுத்துக்கலைன்னா முழு பங்கையும் உன்னால் தாங்க முடியாது. ஏன்னா நீ அவ்வளோ பாவத்தை செய்து வச்சிருக்கிற, பல பிறவிகளில் கஷ்டப்பட வேண்டி இருக்கும், போய் கேட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு இவர் போய் வீட்டில் கேட்குறாரு மனைவி கிட்ட, என்னம்மா நான் வந்து கொள்ளச்சி பாவம் பண்ணி தான் கொண்டாந்து போடுறேன், நல்லா சாப்பிட்றீங்க, இதில் வர பாவம் உங்களுக்கு பங்கு தானேண்ணா. எனக்கு ஏன் பங்கு? தாலி கட்டினல்ல, நீ தானே தாலி கட்டின, தாலி கட்டிட்டதுனால எனக்கு சோறு போட வேண்டியதை நான் கேட்குறத வாங்கி தரணும், உன்னோட கடமை. அதை நீ கொள்ளாச்சியானா செய், கொலை பண்ணியாவது செய், எனக்கு தெரியாது. எனக்கு தேவை உன் கடமையே எனக்கு செய், அவ்வளோதான். இதில் வர பாவம் என்ன சேராது. நான் ஒத்துக்க மாட்டேன், ஏற்றுக்கவும் மாட்டேன். நிச்சு மனைவி அம்மா கிட்ட போய் கேட்குறான், என்னம்மா அம்மா நீயாவது சொல்லுமா. நான் என்னடா, ஏண்டா 10 மாதம் சுமந்து பெத்தண்டா இந்த வயிற்றுல, இந்த வயிறு பசிக்கு நீ சோறு போடுற, அதில் வர பாவம் எனக்கு வரணுமாடா. ஏன்னா உன்னை பெத்ததுக்கு இதானா. என்னம்மா ஏற்றுக்க மாட்டேன்டா. பிள்ளைகிட்ட கேட்குறான், ஓ நானா உன்னை பெற்றுக்க சொன்னேன், நீ வந்து பெற்றுக்கின்னு பாவத்தை ஏற்றுக்கிறீங்க, பெற்றுட்டல சோறு போடுற, அது உன் கடமை, பாவத்தை நான் ஏன் ஏற்றுக்கிறேன் போயா அப்படின்ட்டான். என்னடா இப்படி ஆகி போச்சு, நீ சுற்றி முற்றி பாதை கடைசியாக ஓடுறான். தீபதேவன் அடிப்பேன், ஐயா இப்படி சொல்லிட்டாங்க, இவ்வளோ காலம் வாழ்க்கையை தொலைச்சியாடா பாவி, எவ்வளோ பாவம், இவ்வளோ எப்படி சுமக்க போகிறா நீ, அப்போ நான் என்ன பண்ணணும்?
உனக்குன்னு அறிவு கொடுத்துருக்குறான் ஆண்டவன். உன் அறிவை வச்சு நீயே முடிவு பண்ண, எனக்கு குடும்பமே வேணா சாமி, தூக்கி போட்டான். அப்போதான் அவருக்கு அந்த ஞானோதயம் பிறக்குது. ஞானோதயம் பிறந்தவன தான் யாரையும் நம்பி வரல. அவங்க பழச்சிக்க முடியும், அவங்களுக்கு நான் இருந்து சோறு பண்ணணும்னு அவசியம் இல்லை. தாலி கட்டினது உண்மைதான், அவங்க சாப்பிட்டுக்காங்க. நான் விட்டு வந்தா பட்டினியாவா இருக்க போறாங்க, சரி இருக்கிறாங்களா இல்லையா 10 நாள் கழிச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வால்மீகி ராமாயணம் எழுத ஆரம்பிச்சார். அந்த ஞானம் வந்த உடனே எப்போ குடும்பம் வேணான்னு வந்துச்சு, ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். தண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளைகள் சுல்லானி இவையெல்லாம் தவிர்த்து சுதம்பெறுவதே காலம். தண்டாட்டியம் வேணா பிள்ளைய வேணான்னு வெளியே வராருன்னா ஞானம் வந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ ஞானத்துக்கு வந்துட்டவங்களுக்கு ஒன்றும் தடுக்கவே முடியாது. ஞானம் கரை புரண்டு ஓடும்போது மலமலன்னு ராமாயணம் எழுத ஆரம்பித்தார். வால்மீகி ராமாயணம் என்ன நடந்ததோ அதை அப்படியே பதிவு பண்ணார். அதுக்கப்புறம் கம்பர் வந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம்லாம் மாற்றி சில கதாபாத்திரங்கள்லாம் வேறு மாதிரி மாற்றிலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திருச்சி எழுதிக்கிட்டாங்க. வால்மீகி ராமாயணம் அன்றைக்கி என்ன நடந்ததோ அதை பெரும்பாலும் அப்படியே பதிவு பண்ணியிருப்பார். இதெல்லாம் அன்னைக்கு நடந்ததா அப்படி இது உண்மையா? அப்போ கற்பனை கதாபாத்திரங்கள் தான், எல்லாமே கற்பனை கதாபாத்திரங்களை ஒரு தேவைக்காக அதை வடித்து நம்ம எல்லாரும் அதை பார்த்து வாழ்க்கை இப்படி தான் வாழணுன்றதுக்காகவும், வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதெல்லாம் எதிர்கொள்ளணும், இந்த முறையில் அணுகணுன்றதுக்காக மட்டுமே படைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். நாம இப்போ இந்த கந்தர் அனுபூதி, திருப்புகழ் இதெல்லாம் படிக்கிறது நல்லத விஷயம். அது பக்தியில போகுமா? அது நம்ம படிக்கலாமா? நம்ம யோகா பண்றவங்க படிக்கலாமா? கந்தர் அனுபூதி பக்தியே கிடையாது. கந்தர் அனுபூதி மிகப்பெரிய ஞான புத்தகம். அதுல கந்தர் அனுபூதியில கூகா என என் கிளை கூடி எழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவான்றார். எப்படின்னா இந்த யமன் பாசக்கயிறை வீசி உன்னோட உயிரை பிடிச்சி இழுத்துட்டு போவான். எப்படி இழுத்துட்டு போவான்னா, இன்னும் இந்த பிறவியில நீ இன்னும் கூட கரத்தேற்றம் வரலையா, உனக்கு இந்த பிறவியும் பத்தாதா, இன்னும் பல பிறவிகள் எடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கோவத்தில் இதையும் கெடுத்து குடிச்சவராக்கிட்டியா அப்படின்னு கோவத்தில் அந்த எருமங்கடா மாட்டு மேலே கயிறை போட்டு இழுப்போனோம். அப்படி இழுக்கும்போது வலிக்குமா, இப்படி வலிக்கும்போது பெரிய வேதனை. இந்த வேதனையை நான் அனுபவித்து என்னால் தாங்க முடியாமல் நான் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது என் உயிர் பிரியுது. உயிர் பிரியும் போது உயிர் பிரிஞ்சு வெளியில் நான் பார்க்குறேன், என்னோட மனைவி மக்கள் எல்லாரும் என்னோட உடல் மேலே விழுந்து கூகா என என் கிளை கூடி அழ. எப்படி கூடி அழறாங்க? என் கிளைனா சொந்த பந்தங்கள் கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவா 4 கவி தியாகா. இப்போ 4 கவின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த ஆசுகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி, இன்னொரு இது மாதிரி ஒரு 4 கவி இருக்கு. 4 கவி தியாகா அப்படின்னாரு. இது ஏன்னு சொன்னாருன்னா, இந்த கூகான கிளை கூடி அழற நிலையை ஏற்படுத்திடாத 4 கவி பாடக்கூடிய ஆற்றல் உடைய வல்லவ பெருமானே அப்படின்னு சொல்லி இதை பாடுறாரு. அப்போ இதுக்கு என்ன சொல்லணும்? இது எப்படி இந்த கூகான போகக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி, ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி, இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, ஈசனை